என்னுயிர் தந்தளித்தவரைச் சரணம் புப்போ யான் அடைவே அவர் குருக்கள் நிறைவணங்கி பின்னருளாள் பெரும்போதூர் வந்த வள்ளல் பெரிய நம்பி ஆள வந்தார் மணக்கால் நம்பி நன்னெறியை அவர் குறைத்த உய்யக் கொண்டார் நாதமுனி ஷடகோபன் சேனைநாதன் இன்னமுதத் திருமகள் என்றிவரை முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகள் அடைகின்றேனே. நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரையிலே சுவாமி ஆளவந்தாருடைய ஆச்சாரியராகவும் சுவாமி உய்யக்கொண்டாருடைய சிஷ்யராகவும் இருக்கக்கூடிய ஆச்சாரியரான சுவாமி மணக்கால் நம்பின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ ராமமிஸ்ரருடைய சரித்திரத்தை இப்போது அனுபவிக்கப் போகிறோம். இந்த சுவாமியினுடைய திருநக்ஷத்திரம் மாசி மகம்னு சொல்லக்கூடியதான உத்தமமான நன்னாள். சோழ தேசத்திலே ஸ்ரீரங்கம் திவ்ய தேசத்துக்கு அருகே கொள்ளிடக்கரையில் திரு அன்பில் வடிவழகிய நம்பி எம்பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய அன்பில் திவ்ய தேசத்திற்கு அருகே லால்குடின்னு சொல்லக்கூடியதான நகரத்திற்கு சற்றே அருகில் இருக்கக்கூடியது மணக்கால் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஸ்ரீ வைஷ்ணவ அக்ரஹாரம். இன்னைக்கும் இந்த அக்ரஹாரத்திற்கு மணக்கால் அப்படின்னு தான் பேரு. இந்த மணக்கால் அக்ரஹாரத்திலே ஒரு விரோதி கிருத் வருஷம் மாசி மாசம் சுக்லபக்ஷ சதுர்தசி திதி திங்கள் கிழமை மகம் நட்சத்திரத்தன்னைக்கு ஸ்ரீவைகுண்டத்திலே எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய நித்தியசூரிகளிலே ஒருவரான குமுதர் அப்படின்னு சொல்லக்கூடிய நித்தியசூரியனுடைய அம்சமாக மணக்கால் நம்பின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ ராமமிஸ்ரர் என்கிற இந்த உத்தமமான ஆச்சாரியர் அவதாரம் பண்ணினார். இன்னைக்கும் நாம அன்பிலுக்கு போய் சுந்தரராஜ பெருமாளை சேவிப்பதற்கு பாக்கியம் ஏற்படுகிற போது அன்பில் சன்னதியிலிருந்து சரியா 20 நிமிஷங்கள் பயணப்பட்டு போனால் வரக்கூடிய இந்த மணக்கால் க்ஷேத்திரத்துக்கும் போக வேண்டும் அவசியம். பெருமாளை சேவிப்பதை காட்டிலும் முக்கியம் ஆழ்வார் ஆச்சாரியர்களை சேவிப்பது. ஆழ்வார் ஆச்சாரியர்கள் அனுகிரகத்தினாலேதான் நமக்கு பெருமாள் பிராட்டியினுடைய அனுகிரகமே பூரணமாக ஏற்படும் அப்படின்னு நமக்கு சுவாமி தேசிகன் காட்டி கொடுத்ததான அது நிதர்சனமான உண்மை. தந்தையன நின்ன தனித்திருமால் தாளில் தலை வைத்தோம் ஷடகோபன் அருளினாலே ஆழ்வாராச்சாரியால் அனுகிரக முகேன தான் பெருமாள் அனுபவிக்க முடியும். அதனாலே இதுவரைக்கும் சேவிக்கலைன்னாலும் இனியாவது அன்பில் பெருமாளை சேவிக்க போறச்ச மறக்காம ஒரு 8 மணக்காலுக்கு போய் அவதார ஸ்தலத்திலே மணக்கால் நம்பின்னு சொல்லக்கூடிய இந்த ஆச்சாரிய உத்தமரை சேவிக்க வேண்டியது நமக்கு பாக்கியம். அங்கே ஆச்சரியமா வரதராஜ பெருமாள் சன்னதி இருக்கிறது. உபயநாச்சிமாரோடைய கூட வரதராஜ பெருமாள் கோவில் கொண்டுள்ளார். சின்ன சன்னதியினாலும் ஆச்சாரியருடைய அவதார ஸ்தலமானபடியினாலே அதுக்குன்னு ஒரு தனி சாநித்தியம் உண்டு. அங்கே கருடன் சன்னதிக்கு அருகே பெருமாளை கைகூப்பி சேவித்துக் கொண்டிருப்பது போல மணக்கால் நம்பியினுடைய சன்னதி அமைந்திருக்கிறது. வருஷா வருஷம் திருநட்சத்திரங்கள்லாம் ஸ்ரீரங்கத்திலேருந்து போய் பண்றா நடக்கிறது. இந்த சுவாமிக்கு பெத்தவாயிட்ட பேர் ஸ்ரீராமன் அப்படின்றது. தமிழ்ல இவரை மணக்கால் நம்பின்னு சொல்றோம். சம்ஸ்கிருதத்திலே ஸ்ரீ ராமமிஸ்ரர் அப்படின்னு சொல்றோம். ஸ்ரீமதே ராமமிஸ்ராய நமஹா அப்படின்னு சொல்றோம். இவரை பெத்தவா ஸ்ரீராமன்னு பேரிட்டா. அவளுக்கு சக்கரவர்த்தி திருமகனான ஸ்ரீராமனிடத்திலே இருக்கக்கூடிய பக்தியின் காரணமா அவனுடைய பேரை குழந்தைக்கு சூட்டினான். மிஸ்ரர் அப்படின்ற பேர் எப்படி சேர்ந்தது அப்படின்னால், ஸ்ரீராமன்னு பெயர் வைத்த குழந்தை நன்னா யோக்கியத்தை எல்லாம் சம்பாதிச்சுண்டு ஆச்சார அனுஷ்டானங்களோட கூட மகா வித்வானா வந்த போது ஸ்ரீராமாச்சாரியர்னு சொல்றாலோ இல்லையோ, அப்புறம் ஆச்சாரியகம் பண்ணினா ஸ்ரீராமாரிய மகாதேசிகன்னு சொல்றோம். அந்த மாதிரி இந்த குழந்தை கற்றறிந்த ஒரு மகா வித்வானா பண்டிதனா வந்த போது இதன் பெயரோடு கூட மிஸ்ரர் என்கிற சப்தம் சேர்ந்து கொண்டது. மிஸ்ரர் அப்படின்னா என்னன்னா, நல்ல உத்தமமான குலத்திலே அவதரித்து நல்ல ஆச்சார அனுஷ்டானங்களோடு கூட வேதம் சாஸ்திரம் முதலான சகல சனாதன கல்வியையும் கசடில்லாமல் பயின்ற மகா வித்வான் அப்படின்னு அர்த்தம். A learned scholar or Brahmin who has mastered multiple branches of knowledge அப்படின்னு இந்த மிஸ்ரர் அப்படின்னு சொல்லக்கூடியதான சப்தத்துக்கு அர்த்தம். இன்னைக்கும் வடதேசத்துல நிறைய பண்டிதாலாம் மிஸ்ரா மிஸ்ரான்னு பேர் வச்சுப்பா. அவெல்லாம் பெரிய பண்டித வம்சத்தை சேர்ந்தவா அப்படின்னு அர்த்தமாறுது. இப்படி ஸ்ரீராமன் நல்ல ஆச்சார அனுஷ்டானத்தோடு கூட
பெரிய வித்வானாக வந்த பொழுது அவரை மரியாதையோட கூட ஸ்ரீராம மிஸ்ரர், மகா வித்வானான ஸ்ரீராமர் அப்படின்னு கொண்டாடினான். இப்படி நம்முடைய சம்பிரதாயத்திலே மகா வித்வானா ஆச்சார அனுஷ்டானங்களையும் கடைபிடித்துக் கொண்டு கல்யாண குணங்களோட கூட இருந்த மகான்களுக்கு மிஸ்ரர் அப்படின்னு சொல்லக்கூடிய திருநாமம் பிரசித்தியாக வழங்கப்பட்டது. இதுக்கு பொருத்தமான உதாரணம் சொல்லணும்னா சுவாமி ராமானுஜருடைய சிஷ்யரான கூரத்தாழ்வான், அவருக்கு பெத்தவாயிட்ட திருநாமம் ஸ்ரீவத்சாங்கர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அவர் மகா பண்டிதரானா விட்டு ஸ்ரீவத்சாங்க மிஸ்ரர் அப்படின்னு அவரையும் கொண்டாடினான். அப்படி பண்டித பரமைகாந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அர்த்தத்திலே ஸ்ரீராமனான இந்த சுவாமியை ஸ்ரீராம மிஸ்ரர்னு கொண்டாடினான். இதை இவருடைய வாழி திருநாமத்திலே கொண்டாடுகிற போது தாசரதி திருநாமம் தழைக்க வந்தோன் வாழியே அப்படின்னு பெரியவா காட்டி கொடுத்தா. தாசரதி அப்படின்னா தசரதருடைய பிள்ளையான ஸ்ரீராமன் அர்த்தம். அந்த தாசரதியினுடைய பெருமாள் ஸ்ரீராமனுடைய திருநாமம் தழைக்க வந்தவராம் இவர். அப்படின்னா நம்ம ஆண்கள் எல்லாம் முதல்ல குழந்தைகளுக்கு தாத்தா பேரை கொள்ளு தாத்தா பேரெல்லாம் வைப்பா. வச்சாலானா அப்பா சொல்லுவார், குழந்தை கொஞ்சம் அப்படி புத்தி தெரியற வயசு வரைச்ச குழந்தைக்கு சொல்லுவார், டே கண்ணா, எங்க தாத்தா எல்லாம் பெரிய வியாபகரா பெரிய மகானா இருந்தார், அவர் பேரை உனக்கு வச்சிருக்கேன்டா கண்ணா, அவர் பேரை காப்பாற்றணும், நீதான் அவர் பேரை நீ கெடுத்துடாதே அப்படின்னு சொல்லுவார். அப்போ மகான்களுடைய பேர் நமக்கு வைக்கிறான்னு சொல்றது ஒரு பெருமை, ஒரு சந்தோஷம்னாலும் அந்த பேரை காப்பாத்துறதுன்றது நமக்கு ஒரு பொறுப்பு. அது அந்த மாதிரி பெருமாளுடைய பேரை யாருக்கு வேணாலும் சுலபமா வச்சுடலாம். ஆனா பெருமாளுடைய பெயர் வைக்கக்கூடிய அளவுக்கு யோக்கியத்தையோட இவா இருக்காளான்றது முக்கியம். இதை எங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஆளவந்தாருடைய கடைசி ஆசைகள்ல நம்முடைய சம்பிரதாயத்திற்கு மகா உபகாரம் பண்ணின பராசர மகரிஷி, வேதவியாச மகரிஷின்னு சொல்லக்கூடிய 2 ரிஷிகள், விஷ்ணு புராணம் என்ன, பாகவத புராணம் என்ன, மகாபாரதம் என்ன, 18 புராணங்கள் என்ன, பிரம்மசூத்திரம் என்ன, இதெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணி சம்பிரதாயத்துக்கு பெரிய கைங்கரியம் பண்ணின மகாத்மாக்கள், அவா அந்த உபகாரத்தை பண்ணலன்னா ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்திற்கு இப்படி ஒரு ஆச்சரியமான கட்டுக்கோப்பு இருக்காது. அந்த நன்றியோட கூட அவளை ஸ்மரிச்சுக்கணும். அதனால தகுதி உடைய யாரான 2 குழந்தைகளுக்கு அவ பேரை சூட்டணும்ன்றது ஆசை. சுவாமி ஆளவந்தார் எத்தனாயிரக்கணக்கான பேருக்கு பஞ்சசம்ஸ்காரம் சமாசயனம் பண்ணி வச்சிருப்பார். யாரான ஒருத்தருக்கு பராசரதாசன், வேதவியாசதாசன் பேர் சூட்டுறதுக்கு எத்தனை ஆழியா போறது அவருக்கு. ஆனால் அவளுடைய பேரை காப்பாற்றும்படி அவ பண்ண ஆக்டிவிட்டீஸ்ல ஒரு 10% பண்ணி லோகத்துக்கும் சம்பிரதாயத்துக்கும் பேருபகாரம் பண்ணும்படியான ஒரு உத்தம புருஷனுக்கு அந்த பேரை சூட்டணும்ன்றதுதான் சுவாமியினுடைய ஆசை. அதை ராமானுஜர் கூரத்தாழ்வானுடைய குமாரர்கள் இருவருக்கும் சூட்டி அந்த ஆசையை நிறைவேற்றினார் அப்படின்னு சொன்னா, மகான்களான பெரியவாளுடைய திருநாமத்தையும் பகவானுடைய திருநாமத்தையும் வைத்துக் கொள்வதற்கு ஒரு யோக்கியத்தை, ஒரு தகுதி வேணும். அப்படியே வச்சுட்டாலும் அந்த பேரை கெடுத்துடக்கூடாது, அந்த பேரை காப்பாற்றணும். அப்படி பெருமாளான ஸ்ரீராமனுடைய பேரே இவருக்கு வச்சிருக்காளே, அந்த அளவுக்கு இவருக்கு யோக்கியத்தையா அப்படின்னா, சொல்ல போனா பெருமாளுடைய பேரை இவர் காப்பாத்தினது மட்டுமல்ல, பெருமாளுடைய பேருக்கு இன்னும் மேன்மை சேர்த்தார் இவர். பாகவதோத்தமரா ஆச்சாரிய புருஷரா இருக்கக்கூடிய இந்த சுவாமி பெருமாள் பேரை வச்சுட்டு இருக்காரோன்னா, அது முதல்ல வேணா இவருக்கு பெருமையா இருக்கலாம். ஆனா பெருமாளே நினைச்சு சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு வாழ்ந்தாராம் இவர். தாசரதி திருநாமம் தழைக்க வந்தோன் வாழியே அப்படியாக இருந்த மகான் ஸ்ரீராம மிஸ்ரர். இவரை மணக்கால் நம்பின்னு கொண்டாடினான். ஏன் அப்படின்னா, நம்பி அப்படின்னா குணபூர்த்தியை உடையவர், பெருமாளை போலே எல்லா கல்யாண குணங்களும் நிரம்பியவர், கெட்ட குணங்கள் துளியும் இல்லாதவர் அர்த்தம். அதுலயும் பெருமாளான சக்கரவர்த்தி திருமகனுடைய குணங்களை ஸ்ரீமத் ராமாயணத்திலே பறக்க காணலாம். ராமனிடத்திலே இல்லாததான ஒரு கல்யாண குணமே கிடையாது. அவதாரங்கள்லயே எல்லா கல்யாண குணங்களும் பூரணமாக விளங்கப்பெற்ற அவதாரம்னு சொன்னா ஸ்ரீராம அவதாரம்னு சொன்னாலும் மிக இல்லை. கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. அதுல முதல்லயே குணவான் அப்படின்னு கேட்ட போதே அது ஸ்ரீராமன் தான் அப்படின்னு நிர்ணயம் ஆயிடுத்தாங்க. அப்படி கல்யாண குண ராசின்னு சொல்லக்கூடிய கல்யாண குண கடல்களாலே அலங்கரிக்கப்பட்டவனான ஸ்ரீராமன், அவனுக்கு எப்படி கல்யாண குணங்கள் அதிகம்? அவனை ராமநம்பின்னு சொல்றோமோ இல்லையோ, ராமநம்பி அப்படின்னு ஆழ்வார் பாசுரங்கள் எல்லாம் வருது பாருங்க. ராம நம்பின்னு சொல்றதுக்கு என்ன காரணம்னா, குணபூர்த்தியை உடைய
கல்யாண குணங்கள் மட்டுமே, ஆத்ம குணங்கள் மட்டுமே நிறைந்த அப்பழுக்கில்லாத குணங்களை உடைய ஸ்ரீராமன் அர்த்தம். அந்த மாதிரி ஸ்ரீராம நம்பியை போல இவரும் ஒரு நம்பி, கல்யாண குணங்கள் மட்டும் நிறைந்தவர். இவர் மணக்காலிலே அவதாரம் பண்ணினார். அதனால மணக்காலிலே பிறந்த நம்பி, மணக்காலிலே வாழ்ந்த நம்பி, அதனால மணக்கால் நம்பின்னு திருநாமம் இவருக்கு. இவர் நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஓரான் வழி ஆச்சாரிய பரம்பரைன்னு சொல்லக்கூடிய ஓரான் வழி குரு பரம்பரையில் 7வது ஆச்சாரியர். முதல்ல பெருமாள், 2வது பிராட்டி, 3வது விஸ்வக்சேனர், 4வது சுவாமி நம்மாழ்வார், 5வது ஸ்ரீமன் நாதமுனிகள், 6வது உய்யக்கொண்டார், 7வது இந்த மணக்கால் நம்பின்னு சொல்லக்கூடிய சுவாமி. இவர் உய்யக்கொண்டாருடைய சிஷ்யர், ஆளவந்தாருடைய ஆச்சாரியர். இந்த சுவாமி மணக்கால் அவதாரம் பண்ணி மகாவித்வானாக திகழ்ந்தாலும் ஆச்சாரியரான உய்யக்கொண்டாருடைய அவதார ஸ்தலமான திருவள்ளரைக்கு போய் ஆச்சாரியரிடத்திலே காலக்ஷேபம் எல்லாம் கேட்டுக்கொண்டு வந்தார். அதுவும் எப்படி காலக்ஷேபம் கேட்டார் அப்படின்னா, சமயம் கிடைக்கிற போது போய் காலக்ஷேபம் கேட்கறது, கிளம்பி வந்துடுறதுன்னு கிடையாது. குருகுல வாசமாட்டமா ஆச்சாரியனுடைய திருமாளிகையிலேயே தங்கி அவருக்கு கைங்கரியம் எல்லாம் பண்ணி அவ ஆத்துல ஒருத்தராவே இருந்துட்டு காலக்ஷேபம் கேட்டவன். ஆத்துல ஒருத்தரா இருக்கிறது அப்படின்னா ஏதோ விருந்தாளியாட்டமா சமயத்துக்கு சாதம் போடுறச்சு சாட்டுண்டு காலக்ஷேபம் கேட்டுட்டு வந்தவர் அப்படின்னு இல்ல. எப்படியானா ஸ்ரீராமனான சக்கரவர்த்தி திருமகனுக்கு வனவாசத்தின் போது 14 வருஷங்கள் உண்ணாமல் உறங்காமல் சுக போகங்களை எல்லாம் கூட துறந்து அகம் சர்வம் கரிஷ்யாமி அப்படின்னு, நானே எல்லா விதமான கைங்கரியங்களையும் என் ராமனுக்கு பண்ணுவேன் அப்படின்னு ராமனுடைய அடிமையாகவே வாழ்ந்தானோ இளைய பெருமாள்னு சொல்லக்கூடிய லக்ஷ்மணன். அதுபோல இந்த சுவாமி ஆச்சாரியரான உய்யக்கொண்டாருக்கு ராமனுக்கு கைங்கரியம் பண்ணின லக்ஷ்மணன் போலே இருந்து கொண்டு 12 வருஷ காலங்கள் அப்படி ஒரு ஆச்சரியமான அடிமை பண்ணிட்டு வந்தார். ஆச்சாரியனுடைய நிழலை கூட பெரிய மாட்டார். எந்த சமயத்துக்கு அவருக்கு என்ன வேணுமோ அவர் வாயை திறந்து கேட்கவே வேண்டாம், சித்தமா பண்ணி வச்சிருப்பார். அவர் தூங்கினதுக்கு அப்புறம் தூங்குவார், அவருக்கு முன்னால எழுந்துப்பார். ஒரு தர்ம பத்னி ஒரு பர்த்தாவுக்கு எப்படி இருந்து கைங்கரியம் பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்றீருக்கோ அந்த மாதிரி கைங்கரியம் பண்ணின மகாத்மா. காட்டுல ராமனுக்கு லக்ஷ்மணன் எப்படி கைங்கரியம் பண்ணினானோ அந்த மாதிரி இந்த கரால கலையிலும் ஆச்சாரியருக்கு கைங்கரியம் பண்ணின மகாத்மா. ஆச்சாரிய கைங்கரியம் எப்படி பண்ணணும், ஆச்சாரியனிடத்துல பக்தி எப்படி இருக்கணும்னா அது இந்த சுவாமியை பார்த்து கத்துக்கணும். அப்படி 12 வருஷ காலங்கள் திருவள்ளரையிலே ஆச்சாரியரான உய்யக்கொண்டார் திருமாளிகையிலே தங்கிக் கொண்டு லக்ஷ்மணனை போல எல்லா கைங்கரியங்களையும் பண்ணி கொண்டு வந்தார். அதனாலே சந்தோஷப்பட்ட ஆச்சாரியரான சுவாமி உய்யக்கொண்டார் இவருக்கு ரகசிய காலக்ஷேபங்கள், வேதாந்த காலக்ஷேபங்கள், உபய வேதாந்த காலக்ஷேபங்கள், 4000 திவ்ய பிரபந்தம், அதனுடைய அர்த்தங்கள், விசேஷ அனுபவங்கள் இதெல்லாம் அப்படி கொட்டி வைத்தார். இப்படி ஆச்சாரியருடைய கிருபைக்கு பூரண பாத்திரராக இருந்து கொண்டு அவருடைய முன்னணி சிஷ்யர்களில் முதன்மையானவராக விளங்கியவர் இந்த சுவாமி. முன்னணி சிஷ்யர்கள் அப்படின்னா ஆச்சாரியன் சாதிக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் அப்படியே கற்பூர புத்தியோட கூட கிரகித்துக் கொண்டு ஒரு முறை சொன்னாலே அடுத்தது இன்னொரு முறை சொல்ல வேண்டாதபடிக்கு ஏகசந்தா கிராகியா எல்லாத்தையும் மனசுல வச்சுக்க கூடிய கற்பூர புத்தி படைத்தவர்கள். அவ மறுநாள் மத்தவாருக்கு காலக்ஷேபம் சொல்லு அப்படின்னு சொன்னாலும் ஆச்சாரியன் எப்படி சொன்னாரோ அந்த அக்ஷரம் பிசகாம அப்படியே சொல்லக்கூடியவா. இந்த மாதிரி இருக்கிறவால ஆச்சாரியாளுக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன காரணம் அப்படின்னா அவாதான் நாளைக்கு சம்பிரதாயத்தை மத்தவாளுக்கு கொண்டு போய் சேர்க்க போறா. இதுவரைக்கும் ஆச்சாரியன் சம்பிரதாயத்தை மத்தவாளுக்கு சொல்லிட்டு இருக்கார். ஆச்சாரியன் காலத்துக்கு அப்புறம் சம்பிரதாயம் மத்தவாளுக்கு தெரியணும்னா அதை நன்னா ஞாபகம் வச்சுட்டு மத்தவாளுக்கு சொல்லக்கூடிய திறன் படைத்த சிஷ்யாலால தான் சாத்தியமாக கூடிய காரியம் அது. அதனால அந்த மாதிரி இருக்கிற சிஷ்யாலாம் முதன்மையான சீடர்கள் அப்படின்னு குரு பரம்பரைகள் எல்லாம் ஆளவந்தாருடைய சிஷ்யர் இத்தனை பேர் அப்படின்னு அவ பேர் போட்டிருப்பா. ஸ்ரீமன்னாத முனிகளுடைய சிஷ்யர் இத்தனை பேர் அப்படின்னு அவ பேர் போட்டிருப்பா. அந்த மாதிரி உய்யக்கொண்டாருடைய சிஷ்யர்கள் அப்படின்னு சொல்றச்ச முதல்ல வரக்கூடியது இந்த சுவாமியினுடைய திருநாமம். சுவாமி ஒரு 7-8 பேர் போட்டிருப்பாலே அதுல இவர் பேரை முதல்ல போடுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா மற்றவெல்லாம் ஞானத்திலும் அனுஷ்டானத்திலும் முதன்மை வகித்தவர்கள் இவர். அதோடு கூட ஆச்சாரியனுடைய நிழல் போலே அவளை பிரியாமல் கூடவே இருந்துட்டு அனுவர்த்திச்சுண்டு கைங்கரியமும் பண்ணிட்டு வந்தார். மணவாள மாமணிகள் சாதிக்கிறார், ஆச்சாரியன் சிச்சன் ஆறுயிரை பேணுபவன் பேசாரும் சிச்சன் அவன் சீர் வடிவை ஆசையுடன் நோக்கவன் என்னும் இந்நுண்ணறிவை கேட்டு வைத்தும் ஆர்க்கும் அந்நேர் நிற்க அரிதாம்.
சுவாமி ஆச்சாரியனுடைய கடமை என்னன்னா சிஷ்யனுடைய ஆத்மாவை உஜ்ஜீவனம் பண்றது. சிஷ்யன் மோட்சத்துக்கு போனோம், அவன் சம்சாரத்துல மாட்டிண்டு அழக்கூடாது அப்படின்னு அவனுடைய ஆத்மாவை ரட்சிக்க கூடியதான பொறுப்பு ஆச்சாரியனுடையது. அதனால ஆச்சாரியனுடைய நோக்கு, அவருடைய கட்டாட்சம், அவருடைய பார்வை, அவருடைய இலக்கு எல்லாம் எங்க இருக்கணும்னா சிஷ்யனுடைய ஆத்மாவை பெருமாள் திருவடியில சேர்க்கறதுலயே இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி சிஷ்யனை அப்படி பக்குவப்படுத்தி ஒரு நாள் பரநியாசம்னு சொல்லக்கூடியதான காரியத்தின் மூலமா பெருமாள் திருவடிகள்ல சமர்ப்பித்தும் விடுகிறார் ஆச்சாரியன். அந்த மாதிரி சிஷ்யனுடையதான நோக்கு, இவனுடைய இலக்கு எங்க இருக்கணும்னா ஆச்சாரியன் திருமேனியில இருக்கணுமா. ஏன்னா ஆச்சாரியன் தேகாத்மாபிமானம் இல்லாதவர், சரீரம் வேற ஆத்மா வேறன்னு உணர்ந்தவர். அதனால ஒரு நாளும் அவர் ஆத்மாவை பத்தி கவலைப்படுவாரே தவிர சரீரத்தை பத்தி கவலைப்பட மாட்டார். பெருமாளுக்கும் அடியார்களுக்கும் கைங்கரியம் பண்ணிக்கொண்டு சிஷ்யர்களை கடைத்தேற்றி கொண்டிருப்பாரே ஒழிய தன் சரீரத்தை பத்தி சுயநலம்ன்றது ஒரு நாளும் கிடையாது ஆச்சாரியனுக்கு. அதே நேரம் ஆச்சாரியனுடைய திருமேனி வாடி போயிடுத்து, சத்தம் இல்லாத போயிடுத்துன்னா ஆச்சாரியனுடைய உயிருக்கு ஏதான ஆபத்தாயிடுத்துன்னா அதனால ஏற்படக்கூடிய நஷ்டம் யாருக்கு? அவருக்கு ஒண்ணுமில்ல. அவர் சீக்கிரமா வைகுண்டத்துல போய் பெருமாளை சேவிச்சுட்டு சந்தோஷமா இருக்க போறார். அவருக்கு இன்னும் சந்தோஷம் தான். அது சிஷ்யாளுக்கு அது ஒரு பெரிய குறை. அதனால சம்பிரதாயத்துக்கு பெரிய இழப்போன்னும். அதனால ஆச்சாரியனுடைய திருமேனியையும் கவனித்துக் கொள்ள வேண்டியது சிஷ்யனுடைய கடமை. சொல்ல போனா சிஷ்யனுக்கு எல்லாம் கூறி எங்க இருக்கணும்னா ஆச்சாரியன் திருமேனி மேலதான் இருக்கணும். சுவாமிக்கு நன்னா தலி பண்ணி போடணும், சுவாமிக்கு நன்னா ஆகாரம் எல்லாம் பண்ணி சமர்ப்பிக்கணும், சுவாமிக்கு உடம்பு வந்துடுத்து அதுக்கு கஷாயம் பண்ணி கொடுக்கணும், இது வெயில் காலம் நல்ல குளிர்ச்சியான ஆகாரங்களா சுவாமிக்கு தரணும், இது மழை காலம் சளி பிடிச்சிக்காதபடி மருந்து வஸ்துக்கள்லாம் சுவாமிக்கு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கிடாம்பியாச்சானை போல, ஒரு வடுகநம்பியை போல ஆச்சாரியனுடையதான திருமேனியிலே பரிவோடு கூட சுவாமி எனக்கு ஒரு காரியம் இல்லை, எங்க ஆச்சாரியனுடைய திருமேனியை பார்த்துக்கணும் சுவாமி. ஆத்மாவை அவர் பார்த்துப்பார், திருமேனியை நான் பார்த்துக்கணும் அப்படின்றதுதான் சிஷ்யனுடைய நோக்காக இருக்கணும் அப்படின்னு மாமுனிகள் காட்டி கொடுத்தார். அந்த மாதிரி ஒரு சிஷ்யனுடைய முக்கியமான கடமையான ஆச்சாரியன் திருமேனியை பார்த்து கொள்வது அப்படின்னு கூடிய காரியத்தை 12 வருஷ காலங்கள் இருந்து பண்ணிட்டு வந்த சுவாமி லக்ஷ்மணன் ஆட்டமா. இந்த சுவாமி பேர் தான் ராமனுடைய பேரே ஒழிய பண்ணினதெல்லாம் லக்ஷ்மணன் கைங்கரியம். சுவாமி நாமெல்லாம் கூட தான் நம்ம ஆச்சாரியனுடைய திருமேனியை ரட்சிக்க வேண்டிய, திருமேனியை பார்த்துக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நாமளும் தான் பண்ணணும், நமக்கும் தான் விதேயம். ஆனா நமக்கெல்லாம் முடியுமா? ஆச்சாரியன் எங்கேயோ இருக்காரு, நாம எங்கேயோ இருக்கோம். அவருடைய ஸ்திதி வேற, நம்முடைய ஸ்திதி வேற. ஆச்சாரியனை தொட்டு கைங்கரியம் பண்ணணும், இவா தலிக பண்ணி போட்டு ஆச்சாரியன் சாப்பிடணும்னா ஆச்சாரியனுக்கு சமானமான ஆச்சார அனுஷ்டானத்தோட இருக்கணும் இல்லையோ? அப்படியெல்லாம் இருந்துண்டு 12 வருஷ காலம் ஆச்சாரியன் திருமாளிகையில அடுப்படியிலே கிடந்து ஆச்சாரியனுக்கு ஒரு வெந்நீர் போடுறதுல இருந்து ராத்திரி பால் சாட்டு படுத்துக்கிற வரைக்கும் எல்லாம் பண்ணினார். அப்படின்னா என்ன சொல்றது? சாட்சாத் இளைய பெருமாளான லக்ஷ்மணனே அவதாரம் பண்ணி வந்திருக்கிறான் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி ஆச்சாரியனுடைய கிருபைக்கு பாத்திரமானார். பின்னால சுவாமி ராமானுஜருடைய கிருபைக்கு இந்த மாதிரி கைங்கரியம் பண்ணி பாத்திரமானவர் தான் சுவாமி கிடாம்பியாச்சான். அவருடைய சம்பிரதாயத்திலே வந்தவர் தான் நம்முடைய சுவாமி தேசிகன். அதுதான் நம்ம சம்பிரதாயம். யதிவரனார் மடைப்பள்ளி வந்தமனம் எங்கள் வார்த்தையுள் மன்னியதுன்னு சுவாமி காட்டி கொடுத்தார். மான்யம் யதீஸ்வர மகானச சம்பிரதாயம். எல்லாரும் பாஷ்யகாரருடைய காலக்ஷேப கோஷ்டியில உட்கார்ந்துட்டு இருந்தா கிடாம்பியாச்சான் மாத்திரம் மடைப்பள்ளியிலே இருப்பார். பாஷ்யகாரர் உள்ள போய், ஆச்சான் நீங்க ஒன்னும் காலக்ஷேபத்துக்கெல்லாம் வராப்புல தெரியலையே அப்படின்னா, சுவாமி அடியன் ஆச்சாரிய கைங்கரியம் பிரதானம், சுவாமிக்காக இங்க ஏதோ காரியம் பண்ணிட்டு இருக்கேன், வர முடியல க்ஷமிக்கணும் அப்படின்னா, இப்படியே இவர் மடப்பள்ளியிலேயே இருந்து விடுறாரு. இவருக்கும் ரகசிய ஞானம் வேதாந்த ஞானத்தெல்லாம் உபதேசிக்கணுமேன்னு மடப்பள்ளிக்கு போய் அவருக்காக ராமானுஜர் உபதேசம் பண்ணின சம்பிரதாயம் தான் யதிவரனார் மடைப்பள்ளி வந்த மனம். ராமானுஜருடைய மடப்பள்ளியிலேருந்து வந்த வாசனை இந்த ரகசிய பரம்பரைன்னு சொல்லக்கூடிய வாசனை, வேதாந்த ஞான வாசனை, அதுதான் நம்முடைய சம்பிரதாயம்னு சுவாமி தேசிகன் காட்டி கொடுத்தார். இப்படி ஆச்சாரிய கைங்கரியத்தை இப்படிதான் பண்ணணும்னு சொல்றதுக்கு அதுக்காகவே அவதாரம் பண்ணி நமக்கெல்லாம் காட்டி சிக்ஷிச்ச ஆச்சாரியாளி வாழலாம். இப்படி இவர் இருந்துட்டு இருக்கிற சமயத்துல ஆச்சாரியரான உய்யக்கொண்டாருடைய தர்மபத்னி ஆண்டாளம்மங்கார்னு பேர் அந்த அம்மாவுக்கு. அவ பரம்புரி சுட்டா, சின்ன வயசு உடம்பு வந்துடுத்து பரம்புரி சுட்டா. அப்போ உய்யக்கொண்டாருக்கு 2 பெண் குழந்தைகள், சின்ன பெண் குழந்தைகள், பாவாடை சட்டை போட்டு இருக்கிற குழந்தைகள். அந்த பெண் குழந்தைகளை வளர்க்கறதுக்கு உய்யக்கொண்டார் ரொம்ப கஷ்டப்பட்டார், மாமி பொண்ணா விட்டு. ஏன்னா அனுஷ்டானம் இருக்கு, பெருமாள் திருவாராதனம் இருக்கு, காலக்ஷேபங்கள் இருக்கு, சந்த சொல்லி வைக்கணும், இத்தனையும் பண்ணணும். திருவள்ளரையில கோவில்ல போய் பெருமாளை சேவிச்சு கட்டியம் சொல்றது, முதல் தீர்த்த கைங்கரியம் கோவில்லையும் பண்ணணும். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு குழந்தைகளுக்கும் பண்ணணும். பெண் குழந்தைகள் பார்த்து பார்த்து அம்மா பண்ணினா, திடீர்னு அம்மா போயிட்டா எப்படி தவிச்சு போயிடும் அந்த குழந்தைகள்.
அந்த குழந்தைகளை தொட்டு குளிப்பாட்டுறதுல இருந்து பாவாடை சட்டை மாட்டி விடுறதுல இருந்து தலை பின்றதுல இருந்து எல்லாம் பண்ணணுமோ இல்லையோ சுவாமி பண்ணினார். எல்லாத்தையும் பண்றதுக்கு சுவாமிக்கு சிரமமா இருந்தது. ஆச்சாரியனுடைய குமாரத்திகள் அடியனுக்கு உடன் பிறந்தவர்கள் போலே, அதனால என் தங்கைகளை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அந்த 2 குழந்தைகளையும் இந்த சுவாமி கவனிக்க ஆரம்பித்தார். இவரே அந்த குழந்தைகளை காவேரி கழிச்சுட்டு போய் தீர்த்தம் மாட்டி அழிச்சுட்டு வர்றது, அந்த குழந்தைகளுக்கு சாதம் ஊட்டுறது, அந்த குழந்தைகள் தூங்க வச்ச பால் குடிப்பாட்டுறது அப்படின்னு அந்த 2 பெண் குழந்தைகளும் நன்னா வளர்ற வரைக்கும் இந்த சுவாமியே அந்த குழந்தைகளையும் சேர்த்து பண்ணிட்டு வந்தார் கைங்கரியமா. என்னைக்கு ஆண்டாளம்மங்கார் உய்யக்கொண்டாருடைய தேவிகள் பரம்பு வச்சாலோ அன்னைக்கே உய்யக்கொண்டார் திருமாளிகை கைங்கரிய நிர்வாகம் மொத்தம் இவர்கிட்ட வந்துடுத்து. ஆத்துல பெருக்கிறதுல இருந்து ஆரம்பித்து அடுப்பு மூட்டி தலிகை பண்றதுல இருந்து பெருமாள் சன்னதியை மெழுகி கோலமிட்டு விளக்கேற்றி வச்சு தலிகையெல்லாம் கொண்டாந்து வைக்கிறதுல இருந்து குழந்தைகளை எழுப்பி தீர்த்தம் மாட்டி அதுகளுக்கு எல்லாம் பண்றதுல இருந்து எல்லாம் இவர் கையில வந்துடுத்து. அத்தனையும் சந்தோஷத்தோட உகப்போட முகம் சுளிக்காமல் பண்ணிட்டு வந்தார். யாரு? இந்த மாதிரி கைங்கரியம் பண்றதுக்காகவே நியமிக்கப்பட்ட ஒரு பணியால் கிடையாது. சம்பிரதாயத்திற்கு அடுத்த ஆச்சாரியனாக வரப்போகிற ரகசிய வேதாந்த ஞானத்திலெல்லாம் கடல் போல விளங்கக்கூடிய மகா ஞானியான ஆலவந்தாருக்கே ஆச்சாரியரான ஒரு சுவாமி. இப்படி பார்க்கணும். இப்பேற்பட்ட சுவாமி இந்த கைங்கரியங்களை எல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒண்ணுமே இல்லாத நாமெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு நாம நினைச்சு பார்த்துக்கணும். நம்மால முடிஞ்ச மட்டும் பண்ணணும்ன்றதையாவது நாம கடைபிடிக்கணும். இந்த மாதிரி இவர் பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப நிறைய பண்ணிருக்காரு அந்த குழந்தைகளுக்கு. அதுல ஒரு சின்ன விற்த்தாந்தம் சொல்றேன் அடியேன். ஒரு சமயம் மணக்கால் நம்பி உய்யக்கொண்டாருடைய 2 பெண் குழந்தைகளையும் அழிச்சுட்டு போனார். காவேரியில தீர்த்தமாடணும் அப்படின்னு குழந்தைகள் ஆசைப்பட்டது. ஆத்துல குளிக்கணும்னு ஆசைப்பட்டது குழந்தைகள். திருவள்ளரையில காவேரி கிடையாது. திருவள்ளரையில இருந்து ஸ்ரீரங்கம் நோக்கி வரணும். கொஞ்சம் தூரம் வந்தாதான் காவேரி. ரொம்ப தூரம் நடந்து வந்து தீர்த்தமாடிட்டு போனோம். சரி, அத்தனை தூரம் போய் தீர்த்தமாடினா குழந்தைகளுக்கு பசிக்குமே. காவிரி எங்கேயோ இருக்கு, எங்கேயோ இருக்கு. பெரியவாளானா காவிரியில தீர்த்தமாட்டம் ஆத்துக்கு வந்து சாப்பிடுற வரைக்கும் தாங்குவா. பிஞ்சு குழந்தைகள் தாங்காது ஒன்னும். இவர் என்ன பண்ணார்? பத்தாண்ணம் அப்படின்னா கட்டு சாதம். கட்டு சாதத்தை கலந்து எடுத்துட்டார். இலையில சுத்தி எடுத்துட்டார் குழந்தைகளுக்காக. சாப்பிடுற தீர்த்தம் எல்லாம் எடுத்துட்டார் சொம்புல. தீர்த்தமாடி குழந்தைகள் பசிச்சுதுன்னு கேட்டதுன்னா அங்க காவிரி கரையிலேயே குழந்தைகளுக்கு வாயில போட்டு விட்டுடலாம் சாதத்தை அப்படின்னு எடுத்துட்டார். இந்த குழந்தைகள் 2 குளிச்சுது. அதுங்களை தீர்த்தமாட்டினார். தீர்த்தமாட்டி அப்படியே அந்த குழந்தைகளுக்கு கட்டு சாதத்தையும் ஊட்டினார். 2 குழந்தையும் திருப்தியா சாப்பிட்டுது. ஆத்துக்கு போலான்னு திரும்பி வந்துட்டு இருக்கிறச்ச சின்ன குழந்தைகள், உலகம் தெரியாத குழந்தைகள் விளையாடும் ஒன்னும் சமத்தா இவர் கையை பிடிச்சிட்டு வர போறதான்னா இதுங்க 2 ஓடி பிடிச்சி விளையாடுட்டு வர்றது. அப்படி அதுல இந்த சுவாமி அப்படி நிதானமா வந்துட்டு இருக்கார். கையில எடுத்துட்டு போன பையெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கார். இதுங்க 2 நான் முதல்ல போறேன், நீ முதல்ல போறேன், எனக்கே ஆத்துக்கு வழி தெரியும், மாமா நானே போயிடுறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு விளையாடிட்டு அப்படியே முந்திட்டு வந்துடுத்து. வந்ததுல வழி மாறி போயிடுத்து. திருவள்ளரைக்கு வரக்கூடிய வழியில இருந்து கொஞ்சம் விலகி போயிடுத்து குழந்தைகள். இவர் பார்த்தார், குழந்தைகளை காணோம். அப்புறம் அந்த காவிரி மணல் திட்டுல பிஞ்சு குழந்தைகளுடைய கால் தடங்கள் அப்படி பதிஞ்சிருந்ததை பார்த்தார். அந்த கால் தடங்களை பின்தொடர்ந்து குழந்தைகள் இப்படிதான் போயிருக்கணும்னு ஒரு திசையில போனார். போனா குழந்தைகள் அங்க வழி தெரியாம தவிச்சுட்டு நிக்கிறது 2. வழியில ஒரு வாய்க்கால், ஒரு சின்ன கால்வாய் மாதிரி வெட்டி விட்டுருக்கா. அதுல தெளிந்த ஜலம் இல்ல. தெளிந்த ஜலம் இருந்தா எத்தனை ஆழம்னு தெரியும். குழந்தைகள் காலை வச்சு இறங்கி கூட கடந்துடலாம். நன்னா அப்படி சேறு மிதந்து போயிட்டு இருக்கு. குழந்தைகள் பாக்குறது இப்போதான் குளிச்சோம், சுத்தமா இருக்கும், புது பாவாடை சட்டையெல்லாம் போட்டு விட்டுருக்கா. இப்ப இறங்கினா ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்குமே, என்ன பண்றது? வாய்க்கால் பெருசா இருக்கு, இறங்கவும் முடியாது, தாண்டவும் முடியாது, என்ன பண்றதுன்னு குழந்தைகள் அப்படி மூழ்ச்சுண்டு நிக்கிறது 2. அப்ப இந்த சுவாமி என்ன பண்ணினார்? இப்பேற்பட்ட வேதம், திவ்ய பிரபந்தம், காலக்ஷேபம் எல்லாம் கேட்டு அடுத்த ஆச்சாரியரா வரக்கூடிய பெரிய மகாத்மா இந்த சுவாமி. அப்படியே அந்த வாய்க்கால் மேல படுத்துட்டார் பலகையாட்டுமா. வாய்க்காலுடைய ஒரு பக்கத்துல கால், இன்னொரு பக்கத்துல தலை, இந்த பக்கம் திருவடி, அந்த பக்கம் திருமுடி. நடுவுல இருக்கிற ஒரு டிரைனேஜுக்கு மேல ஒரு பெரிய பலகையை போடுறது போல அந்த வாய்க்காலுக்கு மேல இந்த சுவாமி சாஷ்டாங்கமா தரையில விழுந்து சேவிக்கிறது போல படுத்துட்டார். கண்ணா, மாமா முதுகு மேல ஏறி போங்க அப்படின்னு சொல்றாரு. யாருக்கு அந்த மனசு வரும்? நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? ஒழுங்கா என்னோட வந்திருக்கலாமோ இல்லையோ, இப்படி வழி மாறி போனதுனாலதான் உனக்கும் கஷ்டம் எனக்கும் கஷ்டம் அப்படின்னு அந்த குழந்தைகளை வெய்ய ஆரம்பிச்சிருப்போம். அந்த சுவாமி என் மேல ஏறி போங்கன்னு சொல்றார். அந்த காவிரி கரையில குளிச்சுட்டு காலில் சேத்தோட கூட வந்துட்டு இருக்கிற குழந்தைகள் சேறு படும்படியா இந்த சுவாமியினுடைய உடம்புல இவருடைய முதுகுல கால் பதிச்சு அப்படியே விளையாடிண்டு அந்த கரைக்கு போயிடுத்து. சுவாமி ஒரே தாவா தாவி அந்த பக்கம் வந்துட்டார்.
ஆத்துக்கு குழந்தைகள் அழிச்சுட்டு வரார். இதுக்குள்ள இந்த விஷயத்தை யாரோ போய் ஆச்சாரியான உய்ய கொண்டார்கிட்ட சொல்லிட்டா, சுவாமி உங்களுடைய குழந்தைகள் காவிரில தீர்த்தமாட்ட வரச்ச இந்த மாதிரி வழி தவறி வந்துட்டா, நடுவுல ஒரு சேர் வாய்க்கால் வந்துடுத்தோ, அதை எப்படி கடக்கிறதுன்னு தெரியாம வீழ்ச்சிட்டு இருந்த போது உங்க சிஷ்யர் மணக்கால் நம்பி என்ன பண்ணாரு தெரியுமோ, தானே குறுக்க பலகையாட்டமா படுத்துட்டு அந்த குழந்தைகளை தம் மேல ஏறி போக சொல்லி அழிச்சுட்டு வந்திருக்காரு சுவாமின்னு சொன்னான். ஆச்சாரியரான உய்ய கொண்டாருக்கு அப்படி புலகாங்கிதம் ஆயிடுத்து, அப்படி உருகி போயிட்டார் ஆச்சாரியன். நாம கூட நம்முடைய பெண் குழந்தைகளை இப்படி பாத்துக்க மாட்டோம் போல் இருக்கு, நம்முடைய ஆமடியா இருந்தா கூட இத்தனை பண்ணிருக்க மாட்டா போல் இருக்கு. இவர் என்ன என்னையும் தாயையும் விஞ்சின ஒரு ஆசையோட கூட இந்த குழந்தைகளை இப்படி பாத்துக்கிறாரு, இந்த குழந்தைகள் தான் இவர் கையாலே வளர்க்கப்படுவதற்கு என்ன பாக்கியம் பண்ணணும் அப்படின்னு உருகி போயிட்டாராம் சுவாமி. யாரோ வந்து இந்த மாதிரி சொன்னதும் மணக்கால் நம்பிக்கை தெரியாது, சுவாமிக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரிஞ்சு போயிடுதுன்றதும் தெரியாது. வழக்கம் போல வந்தார், குழந்தைகளுக்கு காலெல்லாம் அலம்பி உள்ள அழிச்சுட்டு வந்தார். இவரும் கை காலெல்லாம் அலம்பிட்டு ஆச்சாரியனை போய் சேவித்தார். சுவாமி குழந்தைகளை தீர்த்தமாடி சாதம் எல்லாம் ஊட்டி அழிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னார். சொல்லிட்டு விழுந்து சேவிச்சார். திடீர்னு அவர் தலை மேல ஏதோ அழுத்துறது போல இருந்தது. தரையில விழுந்து சேவிச்சுட்டு இருக்கார். 4 முறை சேவிச்சார். சேவிச்சா எழுந்துருங்கோ அப்படின்னு சொன்னா எழுந்துக்கணுமோ இல்லையோ, அப்படி வார்த்தை வரல. அவர் தலையில ஏதோ அழுத்துறது போல வெயிட்டா இருந்தது. என்னன்னு பார்த்தா, லேசா அப்படி தலையை தூக்கி பார்த்தா ஆச்சாரியன் தன்னுடைய வலது திருவடி எடுத்து இவர் தலையில வச்சு ஆசீர்வாதம் பண்றார். நாம எல்லாம் தான் ஆச்சாரியால சேவிக்கிறோம், போறோம் ஆட்டோம் அப்படின்னு சொல்றா, ஆசீர்வாதம் பண்றாளே ஒழிய இந்த தலையில திருவடி இருக்கக்கூடியதான பாக்கியம் எல்லாம் ரொம்ப விரல் விட்டு எண்ணின மகான்களுக்கே கிடைத்த சமாச்சாரம் அது. அந்த மாதிரி மணக்கால் நம்பியினுடைய தலையிலே தன்னுடைய வலது திருவடியை ஆச்சாரியரான உய்ய கொண்டார் அப்படி சடாரி சாய்க்கிறது போல சாட்சாத்தா சாதிச்சார். இதெல்லாம் எத்தனையோ கோடி 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 சிஷ்யால ஒருத்தருக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம். இந்த சமாச்சாரத்தை அப்படியே நாம நம்ம ஆச்சாரியன் விஷயமா நினைச்சு பார்த்துக்கலாம். அவாவாளுக்கு அவாவாளுடைய ஆச்சாரியனிடத்துல பெருமாளுக்கு சமானமான பக்தி ஒன்னும், நாம ஒருத்தரும் நம்ம சொந்த ஆச்சாரியன் அவருடைய திருவடியை நம்முடைய தலையில வச்சு ஆசீர்வாதம் பண்றதா ஒரு நிமிஷம் நினைச்சு பார்க்கலாம், கண் கலங்குறது ஒன்னும். அந்த மாதிரி எங்கேயோ ஆச்சாரியனை பிரிந்து ஏதோ காரியமா தூரம் இருக்கிற நமக்கே அப்படி ஒரு நிலை ஏற்படுகிறது. அவர் கூடவே நிழலாட்டமா இருந்து கைங்கரியம் பண்ண மணக்கால் நம்பிக்கு இவர் கேட்காமையே ஆச்சாரியன் அவருடைய திருவடியை தன் தலையில வச்சு ஆசீர்வாதம் பண்றாரு அப்படின்னா எத்தனை ஒரு பாக்கியம் அது. அவர் நினைச்சு பார்த்தார், இது என்ன சுவாமி எனக்கு இப்படி ஒரு பாக்கியமா அப்படின்னு. அவருக்கு வார்த்தை வரல, தொண்டை அடைக்கிறது. அப்போ ஆச்சாரியரான உய்ய கொண்டார் பேசுறார், மணக்கால் நம்பி நீர் நன்னா இருக்கணும், உனக்கு ஒரு குறையும் இல்லை. இது நம் ஆச்சாரியர் நமக்கு பிரசாதித்தருளின பாரிதோஷிகம் அப்படின்னா. உய்யக்கொண்டாருடைய ஆச்சாரியரான ஸ்ரீமன் நாதமுனிகள் உய்யக்கொண்டார் நம்ம சம்பிரதாயத்து மேல வச்சிருக்கிற அக்கறையினாலே அவரையே அடுத்த ஆச்சாரியரா நியமித்தார். நியமிச்சுட்டு உம்முடைய சம்பிரதாயத்தை ரட்சிக்கக்கூடிய கர்த்தவியம் கடமை இருக்கிறது, அதை நான் உகந்தேன், அதனால உமக்கு பெரிய ஒரு பரிசு தரப்போறேன்னு சொல்லி ஸ்ரீமன் நாதமுனிகள் தன்னுடைய வலது திருவடியை உய்யக்கொண்டார் தலையிலே வைத்து ஆசீர்வாதம் பண்ணினார். பாரிதோஷிகம் அப்படின்னா பரிசு. ஸ்ரீமன் முனிகள் சம்பிரதாயமும் சொல்லிக் கொடுப்பார், யோகமும் சொல்லிக் கொடுப்பார். எல்லாரும் அவர்கிட்ட ரெண்டும் கத்துண்டா. உய்யக்கொண்டார் மட்டும் யோகம் கத்துக்கிற அன்னைக்கு வரல. உய்யக்கொண்டார் நீரே வரல அப்படின்னு கேட்ட போது, இல்ல சுவாமி யோகம் கத்துண்டு நான் ஒருத்தம் மட்டும் மோட்சத்துக்கு போகக்கூடியதான வாழ்க்கை எனக்கு வேண்டாம். வாசலிலே பிணம் கிடக்க ஆத்துல யாரானும் கல்யாண சமாச்சாரம் பேசுவாளோ? லோகத்துல நிறைய பேர் எப்படி மோட்சத்துக்கு போறதுன்னு தெரியாம சம்சாரத்துல அழிஞ்சுண்டு நரகத்துக்கு போயிட்டு இருக்கா. அப்படி இருக்கிறச்ச நான் ஒருத்தம் மட்டும் மோட்சத்துக்கு போனேன்னு நினைப்பேனோ? இந்த சரணாகதி சம்பிரதாயத்தை லோகத்துல பரப்பி எல்லாரையும் வைஷ்ணவாலாக்கி அவாலை எல்லாம் கூட வைஷ்ணவத்துக்கு அனுப்பி வைக்க வேண்டியதுதான் என்னுடைய கர்த்தவியம். அதனால நேக்கு யோகம் வேண்டான்னார். அப்போதுதான் ஆச்சாரியர் அவருக்கு உய்ய கொண்டார், இந்த உலகத்தை உய்யும்படியாக கொண்டவர், அடைக்கலம் கொண்டவர் அப்படின்னு இந்த லோகமே உஜ்ஜீவனம் பண்றதுக்காக வந்து அவதாரம் பண்ணினீரோ, நம் உய்ய கொண்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி சம்பிரதாயத்து மேல இத்தனை அக்கறையோடு கூட இருக்கக்கூடிய நீரே நம்முடைய சம்பிரதாயத்திற்கு அடுத்த ஆச்சாரியனாக இருக்க வேணும் அப்படின்னு அவர் நியமிச்சார். நியமிச்சுட்டு உமக்கு என்ன பரிசு கொடுக்கறதுன்னு தெரியலையே, இதை விட ஒரு பெரிய பரிசு உமக்கு இருக்க முடியாது அப்படின்னு தன்னுடைய திருவடியை அவர் தலையில வச்சு அப்படி சடாரி சாய்க்கிறா போல அனுகிரகிச்சார். அது அப்படியே மணக்கால் நம்பிக்கை பண்ணார். அப்ப எத்தனை பெரிய பாக்கியம் பண்ணிருக்கணும் உய்ய கொண்டாரும் மணக்கால் நம்பியும் ஆச்சாரியனுடைய திருவடியை சாட்சாத்தா தலையில வச்சுக்கிறதுக்கு. அதனால இது நம்முடைய ஆச்சாரியர் நமக்கு தந்த பரிசு, அதை நாம உமக்கு தரோம் இப்போ அப்படின்னு சொன்னார். இதை வாழித்திருநாமம் காட்டுறது. தேசம் உய்ய கொண்டவர் தால் சென்னி வைப்போன் வாழியே. இந்த உலகத்தை எம்பெருமானுடைய திருவடிகள்ல சேர்த்து உஜ்ஜீவிக்கும்படியாக அவதாரம் பண்ணினாரே உய்ய கொண்டார்,
அவருடைய திருவடிகளை தலையிலே தாங்கியவர் வாழியே அப்படின்னு இவருடையதான வாழி திருநாமம். இப்படி உய்யக்கொண்டார் இவருடைய தலையில காலை வச்சு ஆசீர்வாதம் பண்ணினார். பண்ணா விட்டு மணக்கால் நம்பியை பார்த்து உய்யக்கொண்டார் கேட்கிறார், உம்முடைய கைங்கரியத்தினாலே என் குழந்தைகளை நீர் பார்த்துக்கிற விதத்தினாலே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உமக்கு என்ன வேணும்னு கேளும், நான் தரேன். உமக்கு என்ன ஆசைன்னு கேளும், என்ன வரம் வேணுமோ கேளும், நான் தரேன்னார். அப்போ ஆச்சரியமா 4000 திவ்ய பிரபந்தத்திலே ஆழங்கால் படுகிற நம்முடைய மணக்கால் நம்பி சொன்னார், திருப்பேர் நகர் பாசுரம், திருவாய்மொழி பாசுரத்தை சொன்னார், நம்மாழ்வார் பாசுரத்தை. உற்றேன் உகந்து பணி செய்து உணபாதம் பெற்றேன், இதே இன்னம் வேண்டுவது எந்தாய். உற்றேன், ஆச்சாரியனான உங்களை சரணாகதி பண்ணினேன். உகந்து பணி செய்து ரொம்ப ஆசையோட கூட உம்முடைய கைங்கரியத்தை பண்ணி கொண்டு வந்தேன். அதனுடைய பலனாக உணபாதம் பெற்றேன், உம்முடைய திருவடிகளை என் தலையிலே தாங்க பெற்றேன். இதே இன்னம் வேண்டுவது எந்தாய், எனக்கு இன்னும் ஒரு விசேஷமான பரிசு தர முடியும்னா, இப்படி காலத்துக்கும் உம்ம சரணாகதி பண்ணி உம்ம சேவிச்சுண்டு உமக்கே கைங்கரியம் பண்ணிண்டு உம்முடைய திருவடிகளையே தலையில சுமக்கும்படியான பாக்கியம் வேண்டும் எனக்கு. இதுவே இன்னும் வேண்டுவது, கடைசி வரைக்கும் தேவர் இருந்த லோகத்திலே இருக்கிற வரைக்கும் உம்முடைய திருவடிகளை என் தலையாலே தாங்கிக் கொண்டிருக்க வேண்டும். இதுக்கு மேல ஒண்ண வேண்டான்னு பிரார்த்திச்சார். இப்படி ஆச்சாரிய கைங்கரியம் பண்ணுவதே தனக்கு விருப்பம் அப்படின்னு சொல்லி தர இருந்த வரத்தையும் மறுத்து விட்டார் இந்த சுவாமி. இதை கேட்ட உய்யக்கொண்டார் தன்னுடைய சிஷ்யருடைய ஆச்சாரிய பக்தியையும் அவருடைய ஆசையையும் கண்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு, இதை காட்டிலும் ஏதான விசேஷமான பரிசு தரணும் இவருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பரிசு கொடுத்தார். என்ன பரிசுன்னா, துவய மகா மந்திரத்தை இன்னொரு முறை உபதேசம் பண்ணினார். இவருக்கு எப்பயோ இவர்கிட்ட சமாசிரயணமாகி மந்திரோபதேசம் எல்லாம் ஆயிடுத்து, துவயமந்திரோபதேசம் பண்ணி பல லட்சங்கள் ஜபம் பண்ணிட்டு வந்திருக்கார், காலக்ஷேபம் எல்லாம் கேட்டிருக்கார், துவயத்துக்கு நன்னா அர்த்தம் தெரியும். இருந்தா ஏன் திரும்ப ஒரு முறை மகாமந்திரோபதேசம் ஆறுதுன்னா, ஆச்சாரியர்கள்லாம் துவயமந்திரத்தை விட ஒரு பெரிய சொத்து தங்க வாழ்க்கையில பார்க்காததாகவே நினைச்சுட்டு இருந்தா. அவளுடைய வாழ்க்கையில எது பெரிய சொத்துன்னா, எந்த மகாமந்திரம் சரணாகதி மந்திரமா நமக்கு மோட்சத்தை பெற்று தருகிறதோ, எந்த மகாமந்திரத்தினாலே ஆச்சாரியர்கள் நம்முடைய ஆத்மாவை ரட்சிக்கக்கூடிய பொறுப்பை வரநியாசம் என்கிற பெயரிலே பெருமாள் திருவடியில் சமர்ப்பிக்கிறாளோ, எந்த 2 வரி மந்திரம் நமக்கு வைகுண்டத்தை பெற்று தருகிறதோ, அந்த துவய மகா மந்திரத்தை விட வசந்த சொத்து ஒண்ணு இல்லை அப்படின்றது நம்முடைய ஆச்சாரியர்களுடைய திருவுள்ளம். அதனால யாருக்கான ரொம்ப விசேஷமான பரிசு தரணும்னு நினைச்சாலானா துவய மகா மந்திரத்தை இன்னொரு முறை உபதேசம் பண்ணுவா. இது நம்முடைய சம்பிரதாயத்துல அங்கங்க பல முறை நடந்திருக்கு, மகான்களான ஆச்சாரியர்களுடைய சரித்திரத்தை எல்லாம். அந்த மாதிரி துவய மகா மந்திரத்தை இன்னொரு முறை உபதேசம் பண்ணினார். இவருக்கு இன்னும் சந்தோஷம், யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் நமக்கு கிடைச்சதுன்னு. இதுல ஒரு விஷயம் சொல்றேன் அடியேன். சுவாமி, சின்ன குழந்தைகள், உலகம் தெரியாத பொன் குழந்தைகள் அப்படி வந்துடுத்து, அதுங்களால அந்த வாய்க்கால தாண்ட முடியல. யாரா இருந்தாலும் அந்த குழந்தைய தூக்கிட்டு கிடக்கணும்னு பாப்பா, இல்ல குழந்தைய தூக்கி அப்படி போடுவா, இல்ல இவர் பண்ண மாதிரி படுத்துட்டும் போலாம். இதெல்லாம் சாதாரண விஷயம் தானே சுவாமி, இதெல்லாம் இவ்வளவு தூரம் கொண்டாடணுமா அப்படின்னா, இதுல ஒரு சூக்ஷ்ம விஷயம் இருக்கு. என்ன சூக்ஷ்மம் அப்படின்னா, ஸ்ரீமத் ரகசியத்திரயசாரத்திலே கடைசியில சுவாமி தேசிகன் சிஷ்ய கிருத்தியாதிகாரம்னு ஒரு அதிகாரம் சாதிக்கிறார். சிஷ்யனுடைய கடமைகள் அப்படின்னு ஆச்சாரியனிடத்திலே சமாசிரயணமோ சரணாகதியோ காலக்ஷேபமோ கேட்ட சிஷ்யால் நம்முடைய கடமை என்னன்றதை சுவாமி சாதிக்கிறார். அதிலே ஆச்சரியமான ஒரு ஸ்லோகம், முதல் ஸ்லோகம், அசிதில குரு பக்தி தத் பிரசம்சாதிசீலஹ பிரசுர பகுமதி தத்வஸ்து வாஸ்துவாதிகே அபி குணவதி விநியோக்தும் கோபயன் சம்பிரதாயம் கிருதவிதனக விருத்தி கிம் ந விந்தேன் நிதானம் அப்படின்னு சுவாமி. ஆச்சாரியன் கிட்ட பெருமாளுக்கு சமானமான பக்தி இருக்கணும் சிஷ்யனுக்கு. அது மட்டும் பத்தாது, ஆச்சாரியனுடைய தர்ம பத்னியினிடத்திலே சொந்த தாயாராட்டமா பக்தி பண்ணணும். ஆச்சாரியனுடைய குமாரர்கள் குமாரத்திகளிடத்திலேயும் ஆச்சாரியனை போலவே புத்தி பண்ணணும். அவெல்லாம் நமக்கு உடன் பிறந்தார்கள், நம்முடைய மூத்தவா, வயசுல அவ முன்ன பின்ன இருக்கலாம், ஆனா நம்முடைய அக்காவா நம்முடைய அண்ணாவா தமக்கையாரா தமையனாரா தான் அவளை நினைக்கணும். இப்படி ஆச்சாரியனுக்கு என்ன மரியாதை என்ன பக்தி செலுத்துவோமோ அதே பக்தியை அதே கௌரவத்தை ஆச்சாரியனுடைய உறவுகள், ஆச்சாரியனுடைய தாயார் திருத்தகப்பனார் கூட பிறந்தவா ஆச்சாரியனுடைய பத்தினி ஆச்சாரியனுடைய பெண்கள் பிள்ளைகள் மாட்டு பெண்கள் மாப்பிள்ளைகள் பேரம்பேத்திகள் அப்படின்னு ஆச்சாரியன் திருவேணி சம்பந்தம் இருக்கிறவா எல்லார்கிட்டையும் ஆச்சாரியன் கிட்ட இருக்கக்கூடிய பணிவோட கூட இருக்க வேணும் அப்படின்னு சுவாமி தேசிகன் காட்டி கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, ஆச்சாரியன் வாழ்ந்த வீடு
ஆச்சாரியன் தீர்த்தமாடக்கூடியதான நதியோ குளமோ இருந்தா அது, ஆச்சாரியன் பயன்படுத்தின புஸ்தகம், ஆச்சாரியன் பயன்படுத்தின அனுஷ்டான சொம்பு, ஆச்சாரியனுடைய திருவாராதன பெருமாள், ஆச்சாரியன் அனுஷ்டானம் பண்ணக்கூடிய இடம் அப்படின்னு ஆச்சாரியன் சம்பந்தப்பட்ட எல்லாத்துலயும் ஆச்சாரியனுக்கு சமானமான பக்தி இருக்க வேண்டும் சிஷ்யனுக்கு அப்படின்னு சுவாமி தேசிகன் வலியுறுத்துறார். நம்மால எல்லா நேரத்திலையும் இது எல்லாத்தையும் சேவிச்சுட்டு இருக்க முடியலன்றதுனாலதான் உத்தமமான ஆச்சாரியனுடைய ஸ்ரீபாதுகைகளை ஏல பண்ணி வச்சுண்டு அந்த ஸ்ரீபாதுகையை சேவிக்கிறது மூலமா நித்தியம் ஆச்சாரியனை சேவிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கும் ஆச்சாரியன் எழுந்தருளி இருந்த திருமாளிகை மடம் அந்த பக்கம்லாம் போறோம். எங்க நாம ஆச்சாரியனை சேவிச்சோம் அந்த மெமரிஸ் எல்லாம் வரச்ச அந்த பக்கம் போறச்ச நம்ம ஆச்சாரியன் அங்க எழுந்தருளி இருக்கிறதா நினைச்சுட்டு விழுந்து சேவிக்கணும். விழுந்து சேவிக்க முடியாதவா கையானும் கூப்பணும். அப்படின்ற சூக்ஷ்மார்த்தத்தை நமக்கு மணக்கால் நம்பின்னு சொல்லக்கூடிய பூர்வாச்சாரியர் காட்டுறார். இவரோட வயசுல ரொம்ப சின்ன குழந்தைகளா இருக்கக்கூடிய பிஞ்சு பெண் குழந்தைகள் இவர் மேல ஏறி போகும்படியா பண்ணாரு. அது ஏதோ குழந்தை பெரியவா மேல ஏறி கடக்கிறதுன்றது மட்டும் இல்ல, எப்படி உய்ய கொண்டார் திருவடிகள் அப்படி சாஷ்டாங்கமா விழுந்து சேவித்து கிடந்தாரோ அது போல அந்த குழந்தைகள் ஏறி போகும்படியா உடல் பொருள் ஆவி அனைத்தும் ஆச்சாரியனுக்கும் அவனை சேர்ந்தவர்களுக்கும் அப்படின்ற அந்த ஆச்சாரிய பக்தி பாவத்தை காட்டுறாருங்க. இது சுவாமி தேசிகன் ஸ்லோகத்தை கொண்டு பார்த்தால் நமக்கு தெரிகிறது. இப்படியெல்லாம் காலமெல்லாம் ஆமடையா போன குறை தெரியாத உய்ய கொண்டார பார்த்துட்டார், அம்மா போன குறை தெரியாத குழந்தைகளை பார்த்துட்டார், திருமாலைகளை ஸ்திரீ இல்லைன்ற குறை தெரியாம திருமாளிகையை பார்த்துட்டார். இப்பேற்பட்ட இந்த ஆச்சாரியரான மணக்கால் நம்பியை இவருக்கு ஆச்சாரியரான உய்ய கொண்டார் பரமபதிக்கிற சமயத்துல, மணக்கால் நம்பி நம்முடைய சிஷ்ய கோஷ்டியில பிரதானமானவர்கள்ல நம் உள்ளத்துக்கு மிகவும் உகந்தவராக இருக்கக்கூடிய நீரே நம்முடைய விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்திற்கு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கு அடுத்த ஆச்சாரியனா பிரவர்த்தகனாக வரவேணும் அப்படின்னு நியமித்தார். நியமிச்சுட்டு அவருக்கு அதோடு கூட ஒரு பொறுப்பையும் கொடுத்தார். என்னுடைய ஆச்சாரியரான ஸ்ரீமன் நாதமுனிகள் தன்னுடைய திருக்குமாரரான ஈஸ்வர முனிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறப்பான். அந்த குழந்தைக்கு கண்ணனுடைய திருநாமமான யமுனை துறைவன் என்கிற பெயரை சூட்டி அந்த குழந்தையை சம்பிரதாயத்திற்கு அடுத்த ஆச்சாரியனாக வரும்படி அனுகிரகம் பண்ணி எல்லா விஷயங்களையும் அந்த குழந்தைக்கு சொல்லி வைக்குமாறு என் ஆச்சாரியரான ஸ்ரீமன் நாதமுனிகள் எனக்கு நியமிச்சுட்டு போனார். ஆனால் எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. ஈஸ்வரமுனிகளுக்கு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைக்கு யமுனை துறைவன் பெயர் சூட்டி நீரே என் ஸ்தானத்திலே இருந்து கொண்டு ஸ்ரீமன் நாதமுனிகளை முன்னிட்டு கொண்டு அவருடைய நியமனத்தை தலை கட்டுவீர். நீரே அந்த யமுனை துறைவன்ற குழந்தைய அடுத்த ஆச்சாரியனா வரும்படியாக அனுகிரகிப்பீர். இந்த பொறுப்பை உம்மை நம்பி உம்மிடத்துல ஒப்படைக்கிறேன், நீர் பண்ணுவீர்னு எனக்கு நம்பிக்கை உண்டு, என்னுடைய ஆசீர்வாதம் உமக்கு எப்பவும் உண்டுன்னு சொல்லி அவர் ஆசீர்வதிச்சுட்டு ஆச்சாரியரான உய்ய கொண்டார் திருநாடு அலங்கரிச்சுட்டார், பரம்பரிச்சுட்டார். இப்படி உய்ய கொண்டாராலே அவருடைய அவதார காலத்திலே அவர் வாழ்ந்த காலத்திலே நிறைவேற்ற முடியாத ஆசை ஒரு பொறுப்பா மணக்கால் நம்பின்னு சொல்லக்கூடிய நம்ம சுவாமியினுடைய தலையில வந்து உழுந்தது. சொன்ன மாதிரி பிற்காலத்துல ஆளவந்தாருடைய குமாரரான ஈஸ்வரமுனிகளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு ஸ்ரீமன்னாதமுனிகள் ஆசைப்படி உய்ய கொண்டாருடைய நியமனப்படி மணக்கால் நம்பி யமுனை துறைவன் அப்படின்னு கண்ணனுடைய திருநாமத்தை சூட்டினார். யமுனை துறைவன், யாமுனன் அப்படின்னு பேரு. பிற்காலத்திலே அந்த யமுனை துறைவன் சொல்லக்கூடிய குழந்தை தன்னுடைய ஞானத்தினாலே ராஜசபையிலே வாதமெல்லாம் பண்ணி ராணியாலே ஆளவந்தார் அப்படின்ற பெயரை பெற்றது. மிகவும் அறிவுத்திறம் வாய்ந்த குழந்தையாக விளங்கித்து சின்ன வயசுலேயே. அதை பாராட்டி ராணியாலும் ராஜாவாலும் ஒரு சிறு ராஜ்யத்தை ஆளும்படியான ராஜ பாரத்தை ஏற்றது. சின்ன வயசுலயே ராஜாவா இருந்து ராஜ்யம் பண்ணிட்டு இருக்க அந்த குழந்தை. அப்படி தொடர்ந்து ராஜ்ய போகத்திலே மூழ்கி தான் ஒரு ஆச்சாரிய புருஷ வம்சத்தை சேர்ந்தவர், சம்பிரதாயத்தை கடை தேற்றக்கூடியதான பொறுப்பு தனக்கு இருக்கிறதுன்றதெல்லாம் மறந்துட்டு அசல் ராஜாவை போல ராஜ்ய போகத்திலே மூழ்கி ராஜகாரியங்களையே பண்ணி கொண்டிருந்த ஆளவந்தாரை திருத்தி நம்ம சம்பிரதாயத்திற்கு ஆச்சாரியராக ஆக்க வேணும் அப்படின்னு அந்த முயற்சியை பண்றதுக்கு ஆரம்பித்தார் மணக்கால் நம்பி. எப்படி இதை பண்ணலாம் அப்படின்னு யோசிச்ச போது ராஜாவான ஆளவந்தாருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் சாப்பிடறதுக்கு அப்படின்னு கேட்டார் தலி பண்றவாளண்ட. அவருக்கு தூதுவளை கீரைன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னான். உடனே தூதுவளை கீரை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். முளகீரை ஆட்டமா அரைக்கீரை ஆட்டமா ரொம்ப சாதாரணமா கிடைச்சுடாது. அது ரொம்ப ரேர் தான், கஷ்டப்பட்டுதான் எடுத்துட்டு வரணும். இவ்வளவு பெரிய மகாவித்வானான ஆச்சாரியர், அதுவும் இந்த வயசுல எப்படியாவது பரிசிரமப்பட்டு எங்கேயானும் தேடிண்டு போய் அப்படி தலை பண்ணி சாப்பிடும்படியா ஒரு கொத்து தூதுவளை கீரையை நித்தியம் பறிச்சுட்டு வந்துடுவார். நித்தியானுஷ்டானம் எல்லாம் முடிச்சுட்டு முதல் காரியமா தூதுவளை கீரையை அப்படியே பறிச்சுட்டு வந்து அரண்மனையில தலை பண்றவன் கொடுத்து ராஜாவுக்கு பண்ணி போடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார் பேசாம.
இப்படி தொடர்ந்து ஒரு மாச காலம் தூதுவளை கீரையை கொடுத்துட்டே வந்தார். அந்த கீரையை தலிகை பண்ணி ராஜாவுக்கு போடுவான் தலிகை பண்ற பரிசாரகன். அவர் சாப்பிட்டு ஆகா ஓஹோன்னு வேற. திடீர்னு மணக்கால் நம்பி என்ன பண்ணார், இந்த கீரை கொடுக்கறத நிறுத்திட்டார். ஒரு மாசம் கீரை கொடுத்து அந்த கீரையில ருச்சியை வர வச்சுட்டார். இப்ப அந்த கீரை இல்லாம சாப்பிட மாட்டார் ஆளவந்தார். அப்படின்ற ஒரு நிலைமை வந்த போது மணக்கால் நம்பி தூதுவளை கீரை கொடுக்கறத நிறுத்திட்டார். 4 நாள் ஆச்சு, 5 நாள் ஆச்சு. பொறுத்து பார்த்தார். ஆளவந்தார் கேட்டார், ஹே பரிசாரக்கா, என்ன தலிகையில ஒரு 4-5 நாளா தூதுவளை கீரையை காணோமே அப்படின்னார். இல்ல சுவாமி, ஒரு வயசான பிராமணர், ஒரு பெரியவர் தினம் வந்து கொடுத்துட்டு இருந்தார். பாவம் பணம் கூட வாங்கிக்க மாட்டார். சாப்பிடுறதுக்கு ஏதாவது கொடுத்தாலும் வேண்டான்னு சொல்லிடுவார். ராஜாவுக்கு பண்ணி போடுங்க, அவர் சாட்டா போறோம்னு சொல்லுவார். ஆனா என்னன்னு தெரியல, அந்த பெரியவர் 4-5 நாளா வரல, அதனாலதான் பண்ணல, க்ஷமிக்கணும், நாளைக்கு எங்கேயானும் பார்த்து கொண்டு வந்துடுறேன் அப்படின்னா. அப்படியா, இதையா என்னண்ட சொல்லல? பணம் கூட வாங்கிக்காம, எதை கொடுத்தாலும் வாங்கிக்காம, எந்த விதமான ஒரு பிரத்யுபகாரத்தையும் பிரதி பலனையும் எதிர்பார்க்காமல் எனக்கு கீரை கொண்டாந்து கொடுத்தாரா? நான் சாட்டாலே போதும்னு சொன்னாரா? அவரை நான் உடனே பார்க்கணுமே, என்னண்டு அழிச்சுட்டு வாங்க அப்படின்னார் ஆளவந்தார் ராஜா. உடனே மணக்கால் நம்பி அழிச்சுட்டு போய் நிறுத்தினா. அவரை வயசான பெரியவரா, ஸ்ரீ வைஷ்ணவரா, பிராமணரா இருக்காரேன்னு எழுந்து நின்று கை கூப்பி நமஸ்காரம் பண்ணி ஆசனத்துல உட்கார வச்சு உபசாரம் எல்லாம் பண்ணினார் ஆளவந்தார். பண்ணிட்டு, சுவாமி, எதுக்காக எனக்கு தொடர்ந்து நீங்க தூதுவளை கீரையை கொண்டாந்து கொடுத்துட்டு இருந்தீங்க? என்னால ஏதான உங்களுக்கு காரியம் ஆனுமா? நான் உங்களுக்கு ஏதான உதவி பண்ணணுமா? சொல்லுங்க. உமக்கு செல்வம் பணம் ஏதான வேணுமா சுவாமி? சொல்லுங்க, நான் தரேன், எதுவும் நினைச்சுக்க மாட்டேன், தாராளமா கேளுங்க அப்படின்னார். அதுக்கு ஆச்சாரியரான மணக்கால் நம்பி சொல்றார் ஆளவந்தார் இடத்துல, நான் எந்த செல்வமும் வேண்டி வரவில்லை. எனக்கு உம்மிடத்திலிருந்து எந்த செல்வமும் வேண்டாம். நான் எதுக்கு வந்தேன்னா, உங்களுக்கு ஒரு பெரும் செல்வத்தை கொடுக்கவே வந்தேன் அப்படின்னார். உம்மால எனக்கு வர வேண்டிய காரியம் ஒண்ணும் இல்லை. உம்மிடத்துல கொடுப்பதற்கு என்னிடத்துல பெரும் செல்வம் இருக்கிறது, அது கொடுக்கறதுக்கு வந்தேன்னார். அப்படியா, என்ன செல்வம் அப்படின்னா, தங்கள் பிதாமகர் உங்களுடைய தாத்தாவான ஸ்ரீமன் நாதமுனிகள் கொடுத்த ஒரு பெரிய வசந்த செல்வம் என்னிடத்துல இருக்கிறது. அது என்ன செல்வம் அப்படின்னா, ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீ, அதாவது ஸ்ரீ வைஷ்ணவனாக இருக்கக்கூடிய நிஷ்டைன்னு சொல்லக்கூடிய பெரும் செல்வம் என்னிடத்துல இருக்கிறது. அந்த செல்வத்தை உமக்கு கொடுப்பதற்காகவே நான் வந்தேன் அப்படின்னார். உடனே ஆளவந்தார் அரண்மனை காவலர்களை பார்த்து, இந்த சுவாமி எப்ப வந்தாலும் முதல்ல இவரை உள்ள விடுங்கோ, மற்ற காரியம் எல்லாம் அப்புறம் தான் சொல்லிட்டார். சரின்னு, என்ன செல்வம் சுவாமி எனக்கு கொடுங்கோ அப்படின்னார். உடனே பகவத்கீதையினுடையதான விசேஷார்த்தங்களை எல்லாம் சரம ஸ்லோகத்தின் மூலமாக ஆளவந்தாருக்கு மணக்கால் நம்பி உபதேசம் பண்ண, அதிலே ஆளவந்தார் சில சந்தேகங்களை கேட்க அவருக்கு பகவத்கீதை முழுக்கையும் சொல்லி வைத்து துறந்துட்டு ஒரு க்ஷணத்திலே துறவரம் பூணக்கூடிய சந்நியாசம் வாங்கக்கூடிய அளவுக்கு வைராக்கியம் மிகுந்து போயிடுத்து. உடனே மணக்கால் நம்பி அவருக்கு சந்நியாசம் பண்ணி வைத்தார். ஆளவந்தார் சன்னியாசியாக நம்முடைய சம்பிரதாயத்திற்கு ஆச்சாரியராக ஆனார். இப்படி ஸ்ரீமன்னாத முனிகளுடைய ஆசையை ஆளவந்தாருடையதான நிலையை மாற்றி நம்முடைய சம்பிரதாயத்திற்கு அடுத்த ஆச்சாரியராக ஆளவந்தாரை நியமித்தார் சுவாமி மணக்கால் நம்பி. அது அவர் நம் சம்பிரதாயத்திற்கு பண்ணின பெரிய உபகாரம். இதையும் வாழி திருநாமம் சொல்றது, நேசமுடன் ஆரியனை நியமித்தான் வாழியே, ஆசையோட கூட அடுத்த ஆச்சாரியனை நியமித்தவர் அப்படின்னு. அதோடு கூட ஆளவந்தார் இடத்துல ஒரு பொறுப்பை ஒப்படைச்சார் மணக்கால் நம்பி. நாம் பண்ணின மாதிரியே நீரும் உமக்கு அப்புறமா நம்முடைய சம்பிரதாயத்தை லோகத்திலே பரப்பக்கூடிய அடுத்த தர்சன பிரவர்த்தகரை, அடுத்த ஆச்சாரியரை நியமிக்க வேண்டியது உம்முடைய பொறுப்பு அப்படின்னு கட்டளையும் விட்டார். இப்படி ஸ்ரீமன்னாத முனிகளுடைய சம்பிரதாயம் இன்னைக்கு நம்ம வரைக்கும் வரது தடங்கள் இல்லாமல் அப்படின்னா அதுக்கு பெரிய உபகாரம் பண்ணினவர் இந்த மணக்கால் நம்பின்னு சொல்லக்கூடிய சுவாமி. இப்படி ஸ்ரீமன்னாத முனிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னுடைய ஆச்சாரியருக்கு ஆச்சாரியனான பிராச்சாரியனுடைய ஆசையை நிறைவேற்றி வைத்தார் பாருங்கோ. அதை நினைச்சுட்டே ரொம்ப சந்தோஷமா தன் வாழ்க்கை நிறைவடைந்து விட்டது அப்படின்னு உணர்ந்து மிகவும் பரம திருப்தியோட ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனார் சுவாமி. சுவாமி மணக்கால் நம்பி பரமபதி சுட்டார். இதை வாழி திருநாம சொல்றது, தமிழ்நாத முனி உகப்பை தாபித்தான் வாழியே. தமிழ் வேதம்னு சொல்லக்கூடிய 4000 திவ்ய பிரபந்தத்தை உலகத்திலே பரப்பின ஸ்ரீமன்னாத முனிகளுடைய ஆசையை இந்த லோகத்திலே ஸ்தாபித்தான் அப்படின்னு ஆசை வாழி திருநாம சொல்றது. நீல் நிலத்தில் 11 கலை நிறுத்தினான் வாழியே. இந்த லோகத்திலே 4000 திவ்ய பிரபந்தம்னு சொல்லக்கூடிய 12 ஆழ்வார்களுடையதான அந்த தமிழ் வேதத்தை அர்த்தத்தோட கூட பரப்பினவர் இவர். 4000 திவ்ய பிரபந்த பாசுரங்கள்லயும் அர்த்தங்கள்லயும் அனுபவங்கள்லயும் ரொம்ப ஈடுபாடு இந்த சுவாமிக்கு. அந்த ஈடுபாட்டை வெளிப்படுத்தும் விதமா குலசேகர பெருமாளுடைய பெருமாள் திருமொழி விஷயமான தனியன் ஆரம் கெடப்பர நண்பர் கொள்ளார் என்று அப்படின்னு சொல்லக்கூடிய தனியன் இவர் சமர்ப்பித்த தனியன் தான். இவருடைய முக்கியமான சிஷ்யர்கள்னு பார்த்தால் ஆளவந்தார்,
ஆளவந்தாருடைய குமாரரான திருவரங்க பெருமாளரையர் என்ன, தெய்வத்துக்கரசு நம்பி என்ன, பிள்ளையரசு நம்பி என்ன, திரு புள்ளூருடையார் பிள்ளைன்னு சொல்லக்கூடிய சுவாமி, திருமாலிருஞ்சோலதாசர், வங்கியபுரத்து ஆட்சி, இவெல்லாம் இவருடைய பிரதானமான சிஷ்யர்கள். இந்த பூலோகத்திலே 105 வருஷங்கள் பூரணமாக எழுந்தருளியிருந்து ஸ்ரீவைகுண்டத்துக்கு போன உத்தமமான ஆச்சாரிய புருஷர். ஆச்சாரிய பக்தின்னு சொன்னா இவர் தான் ஞாபகத்துக்கு வரணும். இவர் விஷயமா யதிராஜ சப்தத்திலே சுவாமி தேசிகன் பண்ணின ஸ்லோகத்தையே நாம இவருடைய தனியனா சேவிச்சுண்டு வரோம். அனுஜ்ஜித க்ஷமாயோகம் அபுண்யஜனபாதகம் அஸ்பிருஷ்ட மதராகம் தம் ராமம் துர்யமுபாஸ்மஹே அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இதுல ராமம் துர்யம் உபாஸ்மஹே, 4வது ராமரான ஸ்ரீ ராமமிஸ்ரரை சேவிக்கிறேன்னு சொல்றார். அது என்ன 4வது ராமர்? அப்ப 3 ராமர் யாருன்னா, புராண இதிகாசங்கள்ல நம்ம சம்பிரதாயங்கள்ல 3 ராமர்கள் பிரசித்தி. அவள்ல அந்த வரிசையில இவர் 4வது ராமர். அப்போ அந்த 3 பேரை இவரும் ஒன்னா அப்படின்னா இல்ல, அந்த 3 பேரை காட்டிலும் இவர் வசந்தவர். எப்படின்னா, அவ 3 பேர்கிட்ட இருக்கக்கூடிய குறைகள் இவரிடத்துல இல்லை, அவளை காட்டிலும் வசந்தவரானவர் இந்த ராமர்னு சொல்றார். எப்படின்னா, முதல் ராமர் பரசுராமர். அவருக்கு பொறுமை கிடையாது, கோபம் ஜாஸ்தி. சக்கரவர்த்தி திருமகனான ஸ்ரீராமனுடைய பெருமையை புகழை பொறுத்து கொள்ள முடியாதவர். ஆனால் இந்த மணக்கால் நம்பின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ ராமமிஸ்ரரோ பொறாமை இல்லாதவர், கோபம் இல்லாதவர், பொறுமையே வடிவெடுத்தவர், மனதை வசப்படுத்தியவர், எல்லாருடைய புகழ்ச்சியையும் பார்த்து சந்தோஷப்படுவர். இப்படி பரசுராமரை விட வசதி. சரி, அப்படின்னா கருணை, பொறுமை முதலான ஆத்ம குணங்கள் நிறைந்த தாசரதி ராமர்னு சொல்லக்கூடிய எம்பெருமான் ஸ்ரீராமனுக்கு இவரை சமானமா சொல்லலாமோ அப்படின்னா அதுவும் முடியாதான். ஏன்னா ராமர் அவதாரம் பண்ணினது புண்ணிய ஜனங்களை சம்ஹாரம் பண்ணுவதற்கு. புண்ணிய ஜனங்கள் அப்படின்னா அசுரர்கள் அப்படின்னு ஒரு அர்த்தம். அசுரர்களை சம்ஹாரம் பண்றதுக்காகவே அவதாரம் பண்ணி அசுரர்களை சம்ஹாரமும் பண்ணினவன் ராமன். அதனால நிகிரகம், சம்ஹாரம்னு சொல்லக்கூடியதான தோஷம் உண்டா அவரிடத்துல. ஆனா இவர் எதற்கு அவதாரம் பண்ணினார் அப்படின்னா, புண்ணிய ஜனங்களுக்கு தத்துவோபதேசம் பண்ணி அவளுக்கு நல்லது பண்றதுக்கு அவதாரம் பண்ணாராம். இங்க புண்ணிய ஜனங்கள் அப்படின்னா அசுரர்கள் அர்த்தம் இல்ல, புண்ணியம் பண்ணின ஜனங்களான சாதுக்கள் நாம் எல்லாம். இங்கே புண்ணிய ஜனங்கள் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு அசுரர்கள் என்றும் சாது ஜனங்கள் என்றும் 2 அர்த்தம். இதை வைத்து சுவாமி தேசிகன் வார்த்தையை விளையாட்டு வேடிக்கை பண்றார். அசுரர்களை சம்ஹாரம் பண்றதுக்காகவே அவதாரம் பண்ணின ராமனை விட நல்லவாளை வாழ வைக்கிறதுக்காக அவதாரம் பண்ணின இந்த ஸ்ரீராமர் தான் வசத்தின்னு சொன்னார். சரி, 3வது ராமர் யாரு? பலராமர். அவரோடு கூட இவர் ஒப்பிடலாமோ? பலராமர் நிறைய புண்ணிய கஷேத்திர யாத்திரையெல்லாம் போனாரு, தீர்த்த யாத்திரையெல்லாம் போனாரு. அவர் மாதிரி தானே இவரும். ஒப்பிடலாமோ அப்படின்னா அப்படி ஒப்பிட முடியாது. ஏன்னா பலராமர் மதுபானம் பண்ணக்கூடியவர். எப்பவும் மதுவை சாட்டு அவர் கண்கள் அப்படியே செவந்து இருக்குமா. இவர் மது மாதுன்னு சொல்லக்கூடிய உலகியல் இன்பங்களை எல்லாம் அறவே வெறுத்து துறந்தவர். அவர் எப்போதும் மதம்னு சொல்லக்கூடியதான கோபத்தோடைய கூட இருப்பவர். அசல் கோபமே இல்லாதவர். அதனால பலராமரை இவரோடு கொஞ்சமும் கூட ஒப்பிட முடியாது. இவருக்கு அகங்காரமோ கர்வமோ கிடையாது. இப்படி புராண இதிகாசங்கள்ல சொல்லப்பட்ட 3 ராமர்களை விடவும் 4வதான இந்த ராமர் பல விதங்கள்ல வசதியானவர். இதெல்லாத்த விட வசந்த புகழ் ஒன்று இருக்கு இவருக்கு. என்ன தெரியுமா? சாதாரண கீரை எடுத்துட்டு போய் ராஜ சபையினுடைய மடப்பள்ளியில கொடுத்து அதன் மூலமா ஆளவந்தாரை திருத்தி பண்ணி கொண்டு நம்ம சம்பிரதாயம் அப்படி நடுவுல நின்று போகாமல் தொடர்ந்து வருவதற்கு காரணமான மகோபகாரத்தை பண்ணினாரோ இல்லையோ, அப்படி சம்பிரதாயத்துக்கு பெரிய காரியத்தை பண்ணி பெரிய புகழை தேடிக்கொண்ட இந்த 4வது ராமரான ஆச்சாரியரை ஸ்ரீ ராமமிஸ்ரரை நான் வணங்குகிறேன் அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த தனியத்துல கொண்டாடுறார். அனுஜ்ஜித க்ஷமாயோகம் அபுண்யஜனபாதகம் அஸ்பிருஷ்ட மதராகம் தம் ராமம் துர்யமுபாஸ்மஹே ஸ்ரீமதே ராமமிஸ்ராய நமஹ. இந்த ஆச்சாரியன் விஷயமா 3 வாழ்த்திருநாமங்கள் உண்டு. அதிலே நம்முடைய சம்பிரதாயப்படியான வாழ்த்திருநாமத்தை மட்டும் சேவிச்சுண்டு முடிச்சுக்கிறேன் அடியன். உய்யக் கொண்டார் அடியை உகந்தடைந்தோன் வாழியே, ஒப்பில் மணக்கால் பதியில் உதித்தருள்வோன் வாழியே, துய்ய கும்ப மகனாளில் தோன்றலுற்றோன் வாழியே, துயரில் குணக்குழுவாகிச் சகம் புகழ்ந்தோன் வாழியே, ஐயமர ஆள வந்தார்க்கு அருள் புரிந்தோன் வாழியே, அவர் பணிய அரங்கனடி நிதி கொடுத்தான் வாழியே, செய்ய தமிழ் மாலைகளை சிந்திப்போன் வாழியே, சீர்மணக்கால் நம்பிகள் தம் சேவடிகள் வாழியே. மணக்கால் நம்பி திருவடிகளே சரணம். சீரார் தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.